மாப்பிள பார்த்தா கோச்சுக்கு வரடி. எவ்வளவு வேலை இன்னைக்கு. கேம்பஸ்குள்ள பெர்மிஷன் இல்லாம வந்து ஸ்டூடெண்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அழகழகு சீரியல்ல நம்ம பாக்கியராஜ் ரொம்ப பாவங்க. அப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்காக கொஞ்சமா பணமே இல்லை. அவர் எங்கேயோ கடன் கேட்டு பார்க்குறாரு. எல்லாம் கை வச்சுறாங்க. கடைசியில் அவங்க தம்பி சுரேஷ் கேட்குறாரு. அவங்க கட்டுக்கட்டா பணம் வச்சிருந்தும் மனசாட்சியே இல்லாமல் பொய் சத்தியம் பண்ணி, ஆனால் என்கிட்ட பணமே இல்லை, எனக்கே தேவைப்படுது, உன்னை தான் கேட்கலான்னு நினைக்கணும் ஒரு பொய் சொல்கிறாரு. உடனே பாக்கியராஜ் என்ன பண்ண தெரியாத கை மோதிரத்தை எடுத்துமே கொடுத்து அடமானம் வச்சு பணத்தை வாங்கிட்டாரு. அப்பாவுக்கு எதனா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க நாத்தனார் ரேவதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா ஹாயாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அனி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா, ஆனால் அவங்க அம்மா தடுப்பாங்க. தேவையில்ல, நீ ஏன் அங்கே களைச்சி போய் வந்திருக்குமா, நீ எதுவும் செய்யாத, எல்லாமே மலரே பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. என்ன மாமியார் பார்த்தீங்களா, ஏதோ நூற்றில் ஒருத்தி தான் வந்து நாத்தனாருக்கும் அன்றைக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர, அதை கூட கெடுக்கிறதுக்காக சில மாமியார் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் கூட பாவங்க அழகு மலர் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்க. இந்த காலேஜில் வந்து தங்கராஜு சுரேஷும் வெட்டிட்டு இருக்காங்க அந்த பையனை. அப்போ நம்ம அழகுமதி சொல்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு பையனை வெட்டுறால வச்சுக்காதீங்க, இது படிக்கிற இடம் காலேஜ் கிட்ட யார் இந்த பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீங்கள் வந்து கரஸ்பாண்ட் தான் பேசணும், தேவையில்லாமல் எதுக்கு தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நீ யாருமா புது ஆளாக இருக்க, ப்ரொஃபஸர் இருந்தால் உன்னோட வேலை மட்டும் பாரு, நாங்கள் வந்து கொஞ்சிக்கிட்டா இருக்க முடியும் அவங்ககிட்ட, உன்னை இப்போ இந்த பேச்செல்லாம் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தால் வச்சுக்கோ, வேலை விட்டு உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு தங்கராஜை மிரட்டிட்டு இருப்போம். இல்லை மதி அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லைங்க, நீ என்ன வேணா பார்த்துங்கன்னு சொல்லிடுறாங்க.